விடுதலை மொழி உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம இந்த இதுல பதிவு போட்டு ரொம்ப நாளாச்சு நம்ம வலைவலியில. சரி, மீண்டெழுந்த நாம் தமிழர் கட்சி எப்படி, அதாவது இன படுகொலை நாள் மே 18, என்னடா இவங்களுக்கெல்லாம் கூட்டம் கூடுமா, இவங்கெல்லாம் மறுபடியும் போவாங்களா, தவேக கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு, விஜய் அவர்கள் மாண்புமிகு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு, இப்போ அவருடைய ஆட்சி பொற்கால ஆட்சியாட்ட துவங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்கள் பேசக்கூடிய விதங்களை பார்க்குறோம். அதே சமயம் பிரச்சனைகளும் நிறைய காதுக்கு வந்துட்டு இருக்குது. சமூக ஊடகத்தின் வழியாகவும் காது வழி செய்தியாகவும் நமக்கு வந்து சேருது. சரி, ஆனாலும் இதுல எந்த ஒரு சோர்வும் இல்லாம மீண்டும் மக்களுக்காக நான் செய்வேன், மக்களுக்காக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் செந்தமிழன் சீமான் தன்னுடைய இன எழுச்சி நாளில் பார்த்தீங்கன்னா மே 18 நாம் தமிழர் கட்சியினுடைய இன எழுச்சி நாள். நம்ம இனங்களை, அதாவது நம்ம தமிழ் இனத்தை கொன்றொழித்த அந்த நாள், செத்து மடிந்த அந்த நாளில் அண்ணன் கண்ணீரோடு தன் மனக்கவலை இல்லாமல், அதாவது மனதுக்குள்ள தோத்துட்டோம் அப்படிங்கிற கவலை இல்லாமல் இந்த இனத்துக்காக நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிற அந்த வெறியோட உண்மையாலும் அவர் பேசின பேச்சு எல்லாம் இதயத்தில் ஆணி ஏற்றின மாதிரி இருக்கு. அதாவது நம்ம இனத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு பேரிழப்பு ஏற்பட்டிருக்குது, அதை கொஞ்சம் கூட கவலைப்படாம இந்த பணநாயகத்துக்கும் திரைக்கவர்ச்சிக்கும் இப்படி அடிமையா போறாங்களே, நம்ம என்ன பண்றது, இப்படியே விட்டுட்டோம்னா இந்த சமுதாயம் அப்படியே போயிருமே, நாம இவங்களை கைவிடக்கூடாது அப்படின்னு இந்த தோற்ற போதிலும் எத்தனை 10-15 வருட உழைப்பு, இதெல்லாம் எத்தனை போராட்டங்கள், எத்தனை மக்களா போய் நின்று அவங்களுக்கான ஒரு அடிப்படை தேவைகளுக்காக நின்று போராடி வழக்கு, எத்தனை வழக்குகள் சீமான் அண்ணன் மேல, இதையெல்லாம் தாண்டி தன் குடும்ப பிரச்சனை, அவருக்கு மட்டுமா, இதுல இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி மக்களுக்காக களத்தில் நின்னாங்க. ஆனா மக்கள் மீண்டும் நாம் தமிழர் கட்சியை ஆட்சியில அமர வைக்கல. ஏதோ நம்பினாங்க, அண்ணன் செந்தமிழன் சீமான் எம்எல்ஏ ஆயிடுவாரு, இடும்பவனம் கார்த்தி எம்எல்ஏ ஆயிடுவாரு, இப்படி ஒரு சில சீட்டுகளாவது வந்துடும் வெற்றி அடையாட்டி அப்படின்னு. ஆனால் அதற்கு கூட வாய்ப்பளிக்கவில்லை இந்த மக்கள். அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியோட தோல்வியோ அல்லது அண்ணன் செந்தமிழன் அண்ணனுடைய சீமான் அண்ணனுடைய தோல்வியோ அல்லது நாம் தமிழர் கட்சி உறவுகளுடைய தோல்வியே கிடையாது. இது மக்களுக்கான தோல்வி. மக்களே தனக்குத்தானாக ஓட்டு போட்டு தோக்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா எத்தனை இப்போ ஆசிரியர் போராட்டமாக இருக்கட்டும், அதே மாதிரி செவிலியர் போராட்டமாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்கள் போராட்டமாக இருக்கட்டும், ஆட்டோக்காரர்கள் போராட்டமாக இருக்கட்டும், இப்படி எல்லா விதமான போராட்டம். முக்கியமாக இந்த கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா கனிம வளத்துக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், தமிழ்நாடு முழுவதுமான இந்த பசுமை வழி திட்டம்னு சொல்லிட்டு விவசாய நிலங்களை ஆக்கிரமிச்சு பண்ணுறாங்க இல்லையா, அதற்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், அதே மாதிரி விவசாய நிலங்களில் தொழிற்சாலைகள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டமாக இருக்கட்டும், இப்படி எல்லா விடயத்திலையும் அண்ணன் செந்தமிழன் சீமான் மக்களுக்காக, மக்களோடு நின்னார். இது யாரெல்லாம் நினைச்சிருக்கணும், இந்த மக்களெல்லாம் நினைச்சிருக்கணும். இந்த மக்களெல்லாம் நினைச்சிருந்தா இன்னைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் ஆட்சி, நம்ம 2026 அண்ணன் செந்தமிழன் சீமானோட ஆட்சி நடந்திருக்கும். சரி, காலப்போக்கு, கால சூழ்நிலை, திரைக்கவர்ச்சி, பணநாயகம், இதெல்லாம் அண்ணன் சொல்ற மாதிரி நாம அப்படியே உழைச்சு ஓடி போய் நின்னா திடீர்னு பணத்தை கொட்டிடலாம், திடீர்னு திரைக்கவர்ச்சி கொண்டாந்துடலாம். இப்படி நம்ம எவ்வளவோ உழைத்து மீண்டும் தோல்வியை சந்திக்கிறங்கிறது உண்மையாலும் மனச்சோர்வா இருந்தாலும் மனதிற்குள்ள ஒரே ஒரு நம்ம தலைவர் நினைக்கிறப்ப அவ்வளவு நீ இது விடக்கூடாது, என்னன்னு பார்த்தலாம் அப்படிங்கிற அந்த மன தைரியத்தோட மீண்டெழுந்து இந்த இன படுகொலை நாளில், இன எழுச்சி நாளில் ஒன்று கூடிய இத்தனை சொந்தங்களுக்கு உண்மையா முதல்ல நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிக்கணும். ஏன்னா அண்ணன் செந்தமிழ் கடைசி வரைக்கும் வெற்றியோ தோல்வியோ உன்னுடன் தான் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை கூட்டங்கள் தாய்ப்பொழியின் அந்த என்ன சொல்றது, உருமலை கேட்க, அந்த வீர சொற்களை கேட்க காதுகளை தீட்டி கொண்டு அத்தனை பேரும் அவங்க உட்கார்ந்துருந்தாங்க, அமர்ந்திருந்தாங்க. உண்மையால் இந்த கூட்டத்தை பார்க்குறப்ப
ஒரு கடல் அலை, மிகப்பெரிய ஒரு பேரெழுச்சி, பேரலை வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கடல் அலை மாதிரி மக்கள் வந்து உண்மையாலும் இன்னும் அண்ணன் செந்தமிழன் சீமான் மேல நம்பிக்கை வச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க அப்படின்னா, தன் தமிழ் மேல பற்று, தமிழ் நாட்டு மேல பற்று, தன் தமிழ் மக்கள் மேல பற்று, இந்த இனத்தின் மீது பற்று, இந்த நிலத்தின் மீது பற்று, இயற்கையின் மீது பற்று, அனைத்து உயிர்களின் மீது பற்று, இப்படி சொல்லப்போனா எல்லா இந்த இயற்கை வாழ்வியல், நாளைய வரலாறு வந்து, நாளைய தலைமுறை வந்து நல்ல வாழ்க்கை வாழணும், இயற்கை ஒத்த வாழ்வு வாழணும், நல்ல அரசியல் சூழ்நிலையை வாழணும், நல்ல கல்வி கற்கணும், தன்னை சார்ந்து தனக்கான வருமானம் வந்து தன்னிறைவாக அடைந்து தன் வாழ்க்கையும் தன்னிறைவை ஆக்கிக்கணுங்கிற ஒரு விடயம்தான். அதையெல்லாம் எதிர்நோக்கி தான் இன்னைக்கு இவ்வளவு கூட்டத்தில் வந்து இத்தனை கூட்டம் வந்து வந்திருக்குதுன்னா, ஏதோ ஏதோ ஒரு கனவு, ஏதோ ஒரு நோக்கம், ஏதோ ஒரு செயல்பாடை சாதிக்கணும், இந்த மக்களுக்கு வந்து கொடுக்கணும், இந்த எதிர்காலத்துக்கு கொடுக்கணும், இந்த இயற்கை வளங்களை நம்ம காக்கணும் அப்படிங்கிற அந்த வெறி. இது வந்து உண்மையாலும் இந்த கூட்டத்தை பார்க்குறப்ப இந்த ஒரு திரைக்கவர்ச்சியிலையும் இந்த ஒரு படநாயகத்திலையும் இப்படிப்பட்ட மக்களும் நல்லவங்களும் இருக்கிறாங்க. அதாவது எல்லா மக்களும் நல்ல மக்கள் தான். ஆனால் இவர்களுடைய கவர்ச்சியில் அவங்க வீழ்ந்து விடுகிறார்கள். இப்போ இலவசங்களை அறிவிக்கிறது, பரிசு பொருட்களை தருவது, மக்களை வந்து மூளைச்சாவி செய்து இன்னுமே வந்து அவங்களை வெளிவராமல் இந்த உலகத்துக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறாங்க. பழைய அரசியல் உலகத்திலே சரி புதுமையான ஒரு அரசியல் மலரும், ஒரு மாற்றம் வரும், அரசியல் மாற்றம் வரும்னா இதுவும் பழைய அரசியலே தான் தொடர்ந்து அதுவே தான் நடக்குது. சரி, இங்கே ஒரு மாற்று அரசியல் யார் தான் தர முடியும்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் தர முடியும். ஆனால் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு அந்த ஆட்சி அதிகாரம் இன்னும் கையில் வரல. ஆட்சி அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் எல்லாமே எளிமையானது அப்படின்னு அண்ணன் எல்லா மேடையிலையும் சொல்வார். இது மக்கள் சரியா புரிஞ்சுக்கல, நல்ல ஒரு புரிதல் எடுத்துக்கல. அதாவது ஒரு குழந்தைக்கு கொண்டு போய் மாத்திரை கொடுக்குறப்ப அதனுடைய உடல் நலனுக்காகத்தான் அந்த மாத்திரை தரோம், ஆனால் சாப்பிட மாட்டாங்க. அதே குழந்தைக்கு கொண்டு போய் ஒரு சாக்லேட், அது உடல் நலனுக்கு கேடானது, ஒரு சாக்லேட் கொடுக்குறப்ப அந்த குழந்தை விரும்பி சாப்பிடும். அப்படித்தான் இந்த குழந்தைகள் மாதிரி தான் இந்த மக்கள். எது உடல் நலன் கேடோ அதை விரும்பி எடுத்துக்கிறாங்க, எது உடல் நலனுக்கானதோ அதை வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த வேப்பந்தலை, வேப்பங்கொட்டை, வேப்பங்காய் இப்படியெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு புரியாது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அப்படித்தான் இயற்கையை சொல்கிறாரு. இது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. உண்மையால் புரியக்கூடிய காலத்தில் நாம் வந்து மிகப்பெரிய இடத்த இது முன்னாடியே நமக்கு கிடைச்சிருக்காதா? இது கிடைச்சிருந்தா நம்ம இந்நேரம் எப்படி இருந்திருக்கலாம், நம்மளுடைய எதிர்கால சன்னதிகள் எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து விட்டு போட்டு இன்னைக்கு வந்து இந்த ஒற்றை விரல் புரட்சி தாங்க எல்லாத்தையும் மாற்றக்கூடியது. இந்த ஒற்றை விரல் புரட்சியை நம்ம செய்யாதது தான் இன்னைக்கு இவ்வளோ இழப்புகள், இவ்வளோ போராட்டங்கள், இவ்வளோ நம்ம இன்ன வரைக்கும் பொருளாதாரத்தில் வந்து விழுந்து தான் கிடக்கிறோம். இன்னும் எந்திரிச்சு தன்னிறைவாக அடையலை. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, பொருட்களினுடைய விலை உயர்வுன்னு தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கிறத தவிர ஒரு கட்டுப்படுத்த முடியாத நிலைமையில தான் இருக்குது. அப்போ இதையெல்லாம் சரி செய்ய ஒரு தன்னிறைவான பொருளாதாரத்தை உருவாக்க இங்கே வந்து எதுவுமே இல்லாத ஒரு ஆட்சி முறைகள் வந்து நிலவி இருந்தது. இன்னமும் வந்து அது தொடருதா இல்லையான்னு தெரியாது. அதை வந்து மக்கள் தான் சொல்லணும். இதுக்கெல்லாம் காரணமே மக்கள் தான், வேறு யாரும் கிடையாது. இந்த மக்கள் தான் இதற்கான விடயத்தை சொல்லணும். அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். அடுத்தது மிகப்பெரிய விடயங்களை, அண்ணன் செந்தமிழன் சீமானோட கனவுகளை இந்த பதிவுகளில் வந்து எடுத்து வைக்க போகிறேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு தேடி வரும்.